ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் ஒரு நியூ மான்காவை பார்க்க போகிறோம். இந்த மான்கா ஒரு இசகாய் ஃபேண்டசி மான்கா. கதையோட ஒன்லைனில் சொல்லணும்டா, ஹீரோ ஒரு அசாசின். அந்த அசாசின் ஒரு வேறு வேர்ல்டுக்கு போய்த்து என்னென்னலாம் பண்ணுறாங்க, வேறு உலகத்துக்கு சமன் பண்ணுறாங்க ஹீரோவை. அதான் கதையோட ஒன்லைன். மற்றதை கதைக்குள்ளே வைத்து பார்த்துக்கலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லே ஒருத்தன் கத்திக்கிட்டு வரான். எவனும் என்னை திறத்திக்கிட்டு வரான், கொல்றதுக்கு காப்பத்துங்கன்னு கத்திக்கிட்டு ஓடுறான். யாராக இருக்கீங்க அது அப்படின்னு யோசிக்கிறான். எவனாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு என்னையை கொல்லாம விட மாட்டேன் போலே அப்படின்னு யோசித்துக்கிட்டு இருக்கீங்களே, அவன்ற கழுத்தில் கத்தி வந்த வாரத்தில் அவன்ற கழுத்து ஒரே அறுத்து அவனை கொண்டு விட்ருவான். பின்னால் பார்த்தா ஒருத்தன் பேப்பர் ஆட விட்றான். அப்போ ரெண்டு பேரும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன்ற கண்ணை காட்டுறான், பர்பிள் கலரில் வச்சுக்கான். ஒரு ஏரியாவை காட்டுறாங்க, நிறைய பெரிய பில்டிங்கில் இறக்கி. அப்போ ஒருத்தன் பாறான், ஆ கொட்டாய் விட்டுக்கிடு தூங்கி நேரத்தோடு தூங்கினா அப்படித்தான். ஒருவேளை அசாச்சின் வேலையும் பார்க்கணும், இங்கே கிளாஸ்மேட் அவன் அடிக்கணும். இருந்துட்டு வாரான் புலம்பிக்கிட்டு இருந்தால் நம்ம அதோட ஹீரோ நினைக்கிட்டு வரான். அவனை கொண்டாக்கி அவனை அசாசின் பண்ணுற மரோ கிளாஸ் ரூமில் வந்து படிக்கிற இதுதான் என் டெய்லி வேலையாக போகுது விட்டுட்டு வாரான் நித்திரகனோட. அப்போ ஒரு பெரிய ஸ்கூல் கிரவுண்டை காட்டுறாங்க. காட்டிப்பட ஒரு கிளாஸ் ரூமை காட்டுறாங்க. எல்லா கிளாஸ் ரூம் போல் அங்கே எல்லோரும் காய்ச்சிக்கிட்டு ஜாலியாக இருக்காங்க. அப்போ ஹீரோ நித்திரகனோட கிளாஸ் ரூமில் என்டர் ஆவைகளே எல்லோரும் சொல்கிறாங்க, அவன் வந்துட்டான், ஹீரோ வந்துட்டான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் பாறான், அவன் ஹீரோவுக்கு ஹாய் சொல்கிறான், ஹாய்டா என்று சொல்கிறான். அப்போ பின்னால் ஒரு வாய்ஸ் ஓவர் இருக்குது. இவன் ரெஃபரான் ஹீரோ சுஜி. இவன் வந்து சாக்கர் கிளப்பில் திறமையானவன். இவனுக்கு எல்லா பொம்பளைகளுக்கும் பிடிச்சிங்க. எல்லா கேளுங்க ஒன்றை பின்னால் சுற்றுவாங்க. இவன் தான் கிளாஸ் ட்ரப் அப்படின்றாங்க. அப்போது ஹீரோ ரெண்டு பேர்த்து படுத்துட்டாங்க. படுத்தோடனே இவருக்கு ஒரு மாய பெய்யுது. அப்போ பின்னால் இருந்து ஒரு பொம்பளை ஹாய்க்கிறா. அவன்கிட்ட போய் பேச்சு கொடுக்குறே, நீ அந்த சோம்பரிட்டேன்னு ஹாய்க்கிறா. அப்போ அந்த வாய்ஸ் ஓவர் சொல்லு, இவ்வளோ பேர் நான் ஆக்கேசுறேன்னா இவ வந்து மற்றவங்களோட தனித்துவமாக அழகாகவும் விளங்குவா. அதழகாங் எல்லாருக்கும் பிடிச்சிங்க அப்படின்ட்டு. அப்போ கத்திட்டு என்னத்துக்கு அவன்கிட்ட போய்த்தெல்லாம் பேச்சு கொடுக்குற, அவன் நல்லா எப்போவும் தூங்கும் மூஞ்சி கிளாஸ்லேயே ஒரு மாதிரி தூங்கிட்டு தான் இருப்பான்றாங்க. அப்போ ஒருத்தன் பாறான், ஒரு மாதிரி ரவடியாட்டம் பாறான். வந்து ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு பார்க்குறான். அந்த நாகஸ்டனான்ற பொண்ணு சொல்லி வந்துட்டான். ஏற்கனவே ஒரு பையன் தூங்குறான், பைத்தியம். இந்த ஒரு பைத்தியம் வருது அப்படின்ற. இப்போ அவன் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு வரைக்கலையே அங்கே ரெண்டு பேர் இருந்துக்கிட்டு, தலைவரே வணக்கம் அப்படின்றான். அப்போ அவன் ஹேட்டு போகிறான். அங்கே நம்ம ஹீரோவை தான் பார்க்குறான், தூங்குகிற ஹீரோவை பார்த்தா ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போது ஹீரோ பக்கத்தில் வாழ்ந்து, காய்கறி கூலடா உனக்கு, நான் பாரு மரியாதை தெரியாமல் தூக்கிட்டு இருக்கா, என்ன தைரியம்டா உனக்கு அப்படின்னு கத்திட்டு. அப்போ ஹீரோ அவனை கண்டுக்காமல் தூங்கிக்கிட்டே இருக்கான். அப்போது நான் அவ்வளோ பேசிகிட்டு இருக்கேன், நீ தூங்கிக்கிட்டே இருக்கான்ட்டு ஹீரோவுக்கு அடிக்கிறதுக்கு கையை நீட்டுறான். அப்போ திடீர்னு கையை பிடிக்கிறான். யாரோ பார்த்தா அவன் சரியான அதிர்ச்சி யாருன்னு. அப்போ ஹீரோ கொட்டாய் விட்டுட்டு இந்த கொட்டாய் விட்டுக்கிட்டு அவனை பார்த்து என்னத்துக்குறான்னு அடிக்க வந்தாண்டி. அப்போ அவன் முறைச்சிக்கிட்டு கோவத்தோடு பார்க்குறான். அப்போ கில்லர் இண்டஸ்ட்ரியில் வெளிவிட்ட நம்ம ஹீரோ அசாசின்ற. அப்போ அதை பார்த்தோன்னே உடனே உடம்பெல்லாம் அசையலை. அப்போ அவன் அசையலா உடைக்கி இன்னும் கூட கையை விட்டாங்க. பார்த்தோன்னே இவருக்கு சரியான அதிர்ச்சியில் இருக்கலே. அவன் கட் பண்ண இந்த வந்துக்கிட்டு சொல்கிறா, கிளாஸில் அமைதியாக இருங்க எல்லாருங்கடா. அப்போ பற்றி சொல்கிறான், ஓட வரான். கன்சாக்கீரின் இலக்கியத்திலே தற்காப்பு கலையிலேயும் திறமை வாய்ந்தவள் அப்படின்றா. அப்படின்னு அந்த வாய்ஸ் ஓவர் சொல்லிக்கிட்டு இருக்கலே இங்கெல்லாம் கட் பண்ணான். அப்போ ஒரு பிளாக் கலர் முடி வச்ச ஒரு கேர்ள் கத்திட்டு இருக்கா, என்ன ஸ்கூலில் சத்தம் போட்டுட்டு கிடைக்குங்க, கிளாஸ் ரூம் இது விளங்குதில்ல அப்படி இப்படின்னு ஏசுகிறா அவனுக்கு. அவள் பற்றி சொல்கிறாங்க, இவோஹான் நரசிம்மா ஹட்டரோசி, இவோ ஒழுக்கத்தை விரும்புகிற ஒரு பொண்ணு அப்படின்றாங்க. அப்போ கட் பண்ண அங்கே ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான், மஞ்சள் கலர் முடி வச்சவன். அவட கதையெல்லாம் விட்டு தள்ளு, இங்கே வாணின்றான். அப்போ அவள் அங்கே இருந்துட்டு வாயை மூடுறா நீ டேரக்டர் அவனுக்கு. அப்போ இவன் கட் பண்ண ஹீரோவை திரும்பி பார்க்குறான். படுக்கிறத பார்த்துப்புட்டு அவன் வந்து கதையில் குந்தி காலுக்கு மேலே ஹால் போட்டான். போட்டான். அப்போ கிளாஸ் ரூமை காட்டுறாங்க. எல்லோரும் வந்து அவங்கவுங்களோட இடத்துல அமர்ந்துட்டாங்க. அப்போ வழக்கம் போல் அவங்க ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க காய்க்கிறான், இது சின்சோ உயர்நிலை பள்ளி 2 வருஷம் எப்படி போட போகிறோம் மேரியா அப்படி இப்படின்னு காய்ச்சிட்டு ஹீரோ சொல்கிறான். எப்பவும் போல் இன்றைக்கு ஒரு அமைதியான நாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தூங்கிக்கிட்டு அவன்ற பாட்டுக்கு. அப்போ திடீர்னு கண்ணை முழிச்சு பார்க்குறான், என்ன அது ஏதோ ஸ்ட்ரேஞ்சாக இருக்குண்டு. அப்போ பார்த்தா அவன் காய்ச்சிக்கல ப்ளூ சர்க்கிள் ஒன்று ஆக்டிவேட் ஆகுது. அப்போது அதை பார்த்தோன்னே எல்லோரும் கீசி கத்தல், என்னது ஒன் ஹேப்பன் கத்திட்டு அங்கே கிளாஸ் ரூம் ஃபுல்லாக அது வந்துட்டு. உடனே இவன் எல்லோரும் அமைதியாக இருங்க, எல்லோரும் பெஸ்ட்டு வெளியேறுங்கன்றான் கிளாஸ் பிரசிடென்ட். அப்போ அவனே அதிர்ச்சி பார்த்தா ஹீரோ அவனை ஒரு மாதிரி பார்க்குறான். அப்போ அந்த சர்க்கிள் ஆக்டிவேட் ஆகினோடனே பார்த்தா எல்லோரும் ஒரு இடத்துல உளுந்து போய்த்து கிடக்காங்க. அப்போ ஹீரோ மட்டும் முழிச்சிக்கிட்டு இருக்கான்.
அப்போ ஹீரோ நினைக்கிறாங்க என்ன இது ஏதோ எந்த இடம் அப்படின்னு நினைக்கிட்டு கேட்கலையே அந்த சர்க்கிளை பற்றி யோசிக்கிறாங்க என்ன அதுண்டு. அப்போ ஒவ்வொரு ஆள் எழும்புறாங்க. அப்போ எழும்பிக்கல அவள் என்ன இடம் இது என்னாச்சு எனக்கு யோசிக்கிறா. அப்போ எல்லோரும் முணுமுணுத்துட்டு கேட்கல கிளாஸில். இப்போ எல்லோரும் ஃபஸ்ட்டு அமைதியாக இருங்க, ஒழுங்காக எல்லோரும் இருக்கீங்களான்னு எண்ணி பாருங்கள் எல்லாரைன்றான். இப்போ ஹீரோ பார்க்குறான் கிளாஸில் அவன்ற வேலையை செய்கிறான் பரவாயில்லேண்டு. அப்போ அவன் எனக்கெல்லாம் அஞ்சு இருக்கலாம் என்ன இடம் ஏரியா நான் முதல்ல பற்றி செக் பண்ணணும் அப்படி இப்படின்ட்டு கிளம்புறான். அப்போ ஹீரோ இரு அசாயி வெயிட் பண்ணுன்றான். அப்போ அங்கே அவன் திரும்பி முறைக்கிறான். அப்போ ஏதோ சவுண்ட் ஒன்று கேட்கு என்னதுண்டு. அப்போ ஹீரோ திரும்பி பார்க்குறான் என்ன சவுண்ட் ஏதோ நடந்து வர சவுண்டுண்டு. அப்போ கதவு ஓப்பன் ஆகுது. கடை ஓப்பன் ஆகினோடனே அங்கே 2 பேர் வராங்க. வந்தா அப்போ அதில் ஒரு பொம்பளை இருக்கு. அவன் நான் தான் சயின்டிஸ்ட்ன்றா. அப்போ அவன் பார்த்தோன்னே வாவ் தேவதை காமிக்கில் வர தேவதைன்னு கத்திட்டு அவளை எல்லோரும். அப்போ அவளெல்லாம் பேசிட்டு கேட்கல. ஹீரோ மட்டும் தனியாக வந்து ஒளிஞ்சிட்டாங்க. அப்போ அவள் சொல்கிறா உங்கள அங்கே நான் தான் வர வச்ச ஹீரோயிஸ்ன்றா. அப்போ அந்த சயின்டிஸ்ட் சொல்கிறா பரவாயில்லையே இம்ப்ரெசிவ் எல்லோரும் நான் வரதுக்கு முந்தைய அமைதியாயிட்டீங்களேன்னு சொல்கிறா. அப்போ அவள் சொல்கிறா நான் தான் சயின்டிஸ்ட் புனிதனா சயின்டிஸ்ட்டு. அப்போ அவன் கத்துறான் யாராக இருந்தாலும் எனக்கு என்ன அப்படின்னு கத்திட்டு அவள் சொல்கிறா நீங்கள்லாம் ஹீரோயிஸ் நான் தான் சமன் பண்ணை தான் என்ற கயல் என்ற நைட் அப்படின்றா. அப்போது நீங்கள் அங்கே எதுக்கு வர வைக்கப்பட்டீங்கடா எங்களுடைய நாட்டை காப்பாற்றுறதுக்கு அப்படின்றா. அப்போ இவன் முழிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் சரியாக சூடாகி முறைச்சிக்கிட்டு இருக்கான். அந்த நைட்டை முறைச்சிட்டு இருந்த மேத்துக்கிட்டேன்னு அந்த நைட் கத்தி எடுக்கிறாங்க. என்னென்னு பார்த்தா ஹீரோ யோசிக்கிறான் என்ன முட்டாள் இவன் முட்டாள்ண்டு. அப்போ அவன் அடிக்க வரான் நைட்டுக்கு. அப்போ நைட்டு சரியான கோவத்தில் இருக்கான். அப்போ ஹீரோ பார்க்குறான் செத்தான் ஒருத்தன் இன்றைக்கு ஹீரோ பார்த்துட்டிருக்கான். அப்போ அந்த நைட் கத்தி எடுத்தையும் தெரியா வெட்டினையும் தெரியா ஒரே ஒரு ஸ்லாஷ் தான் அவன்ற நெத்தியில். பார்த்தா அவன் நெத்தி ரத்தம் பட்டி அவன் யோசிக்கிறான் கண்ணிமிச்சிற நொடியில் வெட்டிட்டாங்க. அதை பார்த்தோன்னே மற்றவர்கள்லாம் பீதி ஆகிட்டாங்க. பீதி ஆகினோடனே அவன் சொல்கிறா பயப்படாங்க அது சும்மா இந்த நைட் உங்களுக்கும் இப்படியெல்லாம் நடக்காது பயப்படாங்க நீங்கள்லாம் எங்களோட நாட்டை காப்பாற்ற வேண்ட ஹீரோயிஸ் அப்படின்ற அவெல்லாம் பார்க்குறாங்க. இப்போ ஹீரோவும் ஒரு மாதிரி பார்க்குறான். அப்போ அவள் சொல்கிறா என்ன நடந்துக்கிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் நான் தான் உங்களை சமன் பண்ணேன்றா. அப்போ அதோட எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் இதோட முடியுது கைஸ். என் எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க என்ன பிடிக்கலன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அப்பா எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறத திருத்தி உங்களுக்கு அழகான முறையில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை நான் தருவேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுத்து அதை செய்ய பார்க்குறேன். சேனல் ஆரம்பித்து ஒரு 1 வீக் ஆகுது. 16 சப்ஸ்கிரைபர் வந்துருக்காங்க. பிரச்சனை இல்லை, வியூஸ் ஓரளவு ஓடுது. ஆனால் ப்ளீஸ் லைக்கை போட்டுட்டு பாருங்கள். பார்க்குற வீடியோவுக்கு கொஞ்சம் குரல் அப்படி இப்படி தான் இருக்கீங்க என்னடா கொஞ்சம் தடுமலனைக்கு அதை விடுங்க, அது என் பர்சனல் விஷயம். சரி உங்களுக்கு பிடிச்ச மான்காவோட நேம்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எந்த மான்கா போடுறேன்னு தெரியா அதெல்லாம் ரொமான்டிக் மான்காவை எடுத்து போட்டுட்டு கிடந்தேன். அது வியூஸே போகுது இல்லை பெருசாக ரொமான்டிக் மான்கா. சில ஆக்களுக்கு பிடிக்குங்க ஒரு சில ஆக்களுக்கு பிடிக்காது. அதில் ஒன்றும் செய்யலை. வியூஸ் ஓடுமோட தெரியா தான் அந்த ஆக்ஷன் மான்காவை போட்டேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.